நம்ம மத்தியில் இருக்கிற மார்க் அங்கிள் வந்து முன்பதாக வந்து ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எசப்பா, எங்கள் திருச்சபையில் நடக்கும் விபிஎஸ்ஐ ஆண்டவரே, இத்தனை நாள் ஆசீர்வதித்து வந்து நன்றி தகப்பனே. சோதரம் ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எசப்பா, நீர் அளவில்லாமல் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைக்கு நிமித்தமாய் ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுத்தும் தகப்பனே. சோதரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவர் வருங்காலத்தில் ஆண்டவரே இந்த தேசத்தின் அதிபதிகளாகவும் ஆண்டவரே அதிகாரிகளாகவும் மாற்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோதரம் ஆண்டவரே எசப்பா, இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஏசப்பா, பொறுப்படுத்தி நடத்துகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவரே அன்பு கருத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே ஏசப்பா, நீரே ஆண்டவரே ஏசப்பா அவருக்கு எல்லா தேவைகளும் சந்தியும் தகப்பனே. மீதமுள்ள ஒவ்வொரு நேரங்களும் ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விசேஷித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ பாதுகாப்பை கொடுக்கும் தகப்பனே. சோதனம் ஆண்டவரே, போகையில் போகும்போது வரும்போது ஆண்டவரே விசேஷ பாதுகாத்தை கொடுக்கும் தகப்பனே. ஏசப்பா, நீரே பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பிரதர். நல்ல கரங்களை தட்டலாமா அங்கிளுக்கு? தேங்க்யூ அங்கிள் சொல்லுங்க பார்ப்போம். 5ஆம் நாள் தலைப்பு இன்னைக்கு ஆண்டி சொல்லி கொடுத்துருவாங்க. வாங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஹாய், ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கா விபிஎஸ்ஸு? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்ஸு? 5 நாள். சரியா? 4 நாள் தலைப்பு. நம்ம விபிஎஸோட கருப்பொருள் தீம் என்னது? சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட். சரியா? ஃபர்ஸ்ட் நாள் தலைப்பு என்னது? செகண்ட் டே, தேர்ட் டே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை. ஃபோர்த் டே விசுவாசம் என்னும் கேடகம். இன்னைக்கு எத்தனாவது நாள்? 5வது நாள். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன தலைப்புனா ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. தலைச்சீரானா என்னதுன்னா தலைக்கவசம், ஹெல்மெட். ஹெல்மெட் பார்த்துருக்கீங்களா? யார் ஹெல்மெட் போடுவா? யார் ஹெல்மெட் போடுவா? பைக் ஓட்டுறவங்களாம் ஹெல்மெட் போடுவாங்க. ஏன் ஹெல்மெட் போடுவாங்க? சேஃப்டி, தலைக்கு சேஃப்டி. கீழே விழுந்தா தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போடுவாங்க. அப்புறம் வேற யார் ஹெல்மெட் போடுவாங்க? போர் வீரர்கள் போடுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்களே, கட்டட வேலை செய்கிறவங்க ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கட்டட வேலை செய்யும்போது எல்லோ கலர் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தொப்பி மாதிரி. அப்போது அவங்க தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் என்ன போடுவாங்க? ஹெல்மெட். நம்ம சும்மா இருக்க நம்ம போட்டிருக்கோமா? இல்லை. அப்போது அந்த ஆபத்தான வேலையில் போகிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தலையில் அடிபடக்கூடாது அந்த டைம்லன்றதுக்காக ஹெல்மெட் போடுவாங்க. சரியா? நமக்கு பைபிளில் நமக்காக ஆண்டவர் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன பேருனா ரெட்ஷிப்பு. என்ன பேர்? தலைக்கவசம். நம்முடைய தலைக்கு தேவையானது என்னது? ரெட்ஷிப்பு. என்னது? சத்தமாக சொல்லுங்க. ரெட்ஷிப்பு. ரெட்ஷிப்புனா என்னதுன்னா பாதுகாப்பு. நம்ம ஏசப்பாக்குள்ளே வரும்போது ஏசப்பா நம்மளை என்ன பண்ணுவாங்க? எல்லா தீமையான காரியங்களிலிருந்து பாதுகாப்பாங்க. ஏன் தலைக்கு ரெட்ஷிப்பு சொல்கிறாங்கன்னா, நம்ம தலையில் தான் என்ன இருக்குது? எல்லாரும் தலைக்குள்ளே என்ன இருக்குது? மூளை இருக்குது. அதுதான் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் யோசிக்கும். இல்லை, நல்லதை யோசிக்கும், கெட்டதை யோசிக்கும், எல்லாம் யோசிக்கும்ல. மண்டைக்குள்ளே மூளை வேலை செய்யும்ல. அப்போது அதில் நம்ம தவறான சிந்தனை என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சிந்திக்கிறது தவறான சிந்தனை வராமல் இருக்க நமக்கு அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா நம்மளுக்கு அந்த ரெட்ஷிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ரெட்ஷிப்பில் நம்ம கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக நிற்கணும். கொஞ்ச நாள் ஏசப்பா கிட்ட வந்துட்டு அப்புறம் போயிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஏசப்பா கிட்ட ஸ்ட்ராங்காக நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம்னா நம்மளை ஏசப்பா எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்க? பாதுகாத்து கொள்வாங்க. சரியா? இன்னைக்கு வசனம் பார்க்கலாமா? இப்போ 5 நாள் தலைப்பு ஒரு டைம் ஆன்டி சொல்லிடலாமா? சர்வாயுத வர்க்கம், ஆர்மர் ஆஃப் காட், சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியம்னா என்னது? உண்மை. உண்மை. நீதி என்னும் மார்க்கவசம்,
நீதி என்னும் மார்க்கவசத்துக்கு என்ன சொன்னோம் நம்ம? பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதினா என்னது? நேர்மை. நீதினா நேர்மை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை. காஸ்பல் ஆஃப் பீஸ். சமாதானம்னா அங்கே என்ன இருக்கணும்? மன்னிப்பு இருக்கணும், விட்டு கொடுக்கறது இருக்கணும். அப்போ அங்கே சமாதானம் இருக்கும். ஓகேவா? அப்புறம் நேற்று என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்னும் கேடகம். ஷீல்ட் ஆஃப் த ஃபெய்த். சொல்லுங்க எல்லாரும், ஷீல்ட் ஆஃப் த ஃபெய்த். விசுவாசம்னா நம்பிக்கை, அப்படி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அதுக்கு ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ரட்சண்யம்னா என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு சொல்லுங்க. சரி, வசனம் பார்த்துடலாமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம். சவுண்டே கேட்கலையே, சத்தமா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. வாய்ஸ் சைட் சொல்லி சத்தமா சொல்லாமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. இப்போ 5 நாள் தலைப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? நாளைக்கு எத்தனாவது நாள்? 6வது நாள் தலைப்பு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதுக்குரிய கதை கிளாஸில் சொல்லி தருவாங்க எல்லாருக்கும். நல்லா எல்லாரும் சேர்ந்து. சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே. பரலோக தேவனையே கொண்டாடுவோமே. ரம்பம்பம் 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 ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். ரெகபோத் விவியஸ், இது நம்ம நாட்கள். புது புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும் நாட்கள். ரெகபோத் விவியஸ், இது நம்ம நாட்கள். புது புது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும் நாட்கள். ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல்ல டான்ஸ், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல்ல டான்ஸ், துள்ளி துள்ளி பாட்டு பாடி துதிக்கும் நாட்களே. ரம்பம்பம் 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 ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம். சின்ன தங்காய் சின்ன தம்பி சின்ன தங்காய் ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே. பரலோக தேவனையை கொண்டாடுவோமே. ரம்பம்பம் 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 ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம் ஹே ரம்பம்பம் 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 ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம் ஹே ஹே ரம்பம்பம். நல்ல கை தட்டுங்க பாப்போம். நல்ல மேல தூக்கி தட்டுங்க. சாத்தா உருட்டு 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 விடுவான். அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான். சாத்தா உருட்டு 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 விடுவான். அவன் போய் பொய்யா போய் பொய்யா பொய்யா பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத,
கை தட்டுங்க பாப்போம். நல்லா ஜோரா. ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா ஓட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா ஓட போட்டு விபிஎஸ்க்கு வா தம்பி விபிஎஸ்க்கு வா விபிஎஸ்க்கு வா தங்கை விபிஎஸ்க்கு வா ஏ பாட்டு கதை கேட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட போலாம் வா 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 விபிஎஸ்க்கு வா தம்பி தங்கை விபிஎஸ்க்கு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா ஓட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா ஓட போட்டு விபிஎஸ்க்கு வா தம்பி விபிஎஸ்க்கு வா விபிஎஸ்க்கு வா தங்கை விபிஎஸ்க்கு வா போலாமா போலாமா விபிஎஸ்க்கு போலாமா 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 விபிஎஸ்க்கு போலாமா போலாமே போலாமே விபிஎஸ்க்கு போலாமே 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 விபிஎஸ்க்கு போலாமே. வசனம் கேட்கணும் அதன்படி வாழ்ந்து காட்டணும் சர்ச்சுக்கு போகணும் ஷார்ப்பா இருக்கணும் வசனத்தை வாழ்ந்து காட்டணும் வேணா 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 இந்த மொபைல் போனு வேணா 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 இந்த பப்ஜி கேம் வேணா 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 இந்த மொபைல் போனு வேணா 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 பப்ஜி கேம் எனக்கு இயேசு மட்டும் அடடா இயேசு மட்டும் ஐயோ இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும் போன எல்லாம் காணா போகும் இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும் அந்த சாத்தானோட வாழை எல்லாம் சுருண்டு போகும். தாரே ரரே ரரே தாரே ரரே ரரே தாரே ரரே ரரே தனனானே நானே நானே தானே நானே நானே தானே நானே நானே. முதல்ல அக்கா ஆடுறத பாருங்க. வேகமா ஓடு முந்தியோடு ஸ்பீடா ஓடு என்ன நடக்குமா புயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஓடி ஜெயித்திட பந்தயம் யாதா ஜெயிப்பா பந்தயத்துல பொறுத்திருந்து பாப்போம் பந்தயத்தை முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஓடி ஜெயித்திட பந்தயம் யார்தான் ஜெயிப்பா பந்தயத்துல பொறுத்திருந்து பாப்போம் பந்தயத்தை முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம். உங்களை பத்தி சொல்லுங்க. சொன்னாலே ஸ்பீடுங்க என்ன ஜெயிக்க முடியாதுங்க ஆமைக்கு இந்த வம்புங்க படுதோல்வி ஆமைக்கு ஆமாங்க ஆமாங்க முயலுன்னு சொன்னாலே ஸ்பீடுங்க என்ன ஜெயிக்க முடியாதுங்க ஆமைக்கு இந்த வம்புங்க படுதோல்வி ஆமைக்கு ஆமாங்க ஆமாங்க முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஓடி ஜெயித்திட பந்தயம் முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம். வேகமா ஓடி இருக்க முடியாதுங்க கேவலமா என்ன பத்தி பேசுவாங்க இயேசு சாமிய நம்பிடுங்க பிரயாசப்பட்டு ஜெயிப்பேங்க ஜெயிப்பேங்க வேகமா ஓடி இருக்க முடியாதுங்க கேவலமா என்ன பத்தி பேசுவாங்க இயேசு சாமிய நம்பிடுங்க பிரயாசப்பட்டு ஜெயிப்பேங்க ஜெயிப்பேங்க ஆமைக்கும் பந்தயம் ஓடி ஜெயித்திட பந்தயம் முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம்.
பாப்போம். முஞ்சு முயலு தோத்துருச்சு, தாழ்மையுள்ள ஆமையோ ஜெயிச்சிருச்சு. துங்கு முஞ்சு முயலு தோத்துருச்சு, தாழ்மையுள்ள ஆமை ஜெயிச்சிருச்சு. பெருமையா பேசினா போட்டிதான், தேவ துணை இருந்தா வெற்றிதான். பெருமையா பேசினா போட்டிதான், தேவ துணை இருந்தா வெற்றிதான். பெருமையா பேசாதீங்க முயல போல, தாழ்மையா இருந்திடுங்க ஆமை போல. இயேசுவை நம்பிடுங்க இனிமேல, முடியாது உங்களால முடியுங்க, முடியாது உங்களால முடியுங்க, முடியாது உங்களால முடியுங்க, முடியாது. ஒடு 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 ஒடு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த சைடுக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குது, நல்ல சவுண்டா பேசினா தான் கேட்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு அல்வா பிடிக்குமா? யாருக்கெல்லாம் அல்வா பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அந்த அல்வாக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு, அது தெரியுமா? எந்த இடம்? திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியில் பிறந்த ஒரு அண்ணனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? திருநெல்வேலியில் பிறந்து அவங்க வளர்ந்ததெல்லாம் தூத்துக்குடி. தூத்துக்குடி தெரியுமா? யாரெல்லாம் போயிருக்கா? தூத்துக்குடியில் என்ன ஃபேமஸ்? மக்ரூன் சாப்பிட்ருக்கீங்களா? ஒயிட் கலரில் இருக்கும் மக்ரூன். அது ஃபேமஸான இடம் தான் தூத்துக்குடி. அந்த அண்ணன் திருநெல்வேலியில் பிறந்து எங்கே வளர்றாங்க? அவங்க வீட்டில் எத்தனை பேர் தெரியுமா? உங்கள் வீட்டிலலாம் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் ஒரே ஒரு பிள்ளை? ஒரு வீட்டுக்கு ஒரே பிள்ளை? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், மேக்ஸிமம் 1 அல்லது 2. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர்? 6 சிஸ்டர்ஸு, ஒரே ஒரு பையன். 6 பொண்ணுங்க, ஒரே ஒரு அந்த குட்டி அண்ணன். ஓகேவா? அந்த அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல அண்ணன். ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையா இருந்தாங்க. நீங்களாம் ஏசப்பா பிடிச்ச பிள்ளைங்க இருக்கீங்களா? உங்களுக்குலாம் ஏசப்பா பிடிக்குமா? அவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 1946. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததெல்லாம் எங்கே வளர்ந்தாங்க? தூத்துக்குடியில் வளர்ந்தாங்க. தூத்துக்குடியில் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க டெய்லி பைபிள் வாசிப்பாங்க, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஃபேமிலி ப்ரேயர்லாம் அவங்க வீட்டில் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்களா? யார் வீட்டிலலாம் ஃபேமிலி ப்ரேயர் உண்டு? கை தூக்குங்க பாப்போம். பரவாயில்ல, எல்லார் வீட்லேயும் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க, வெரி குட். அந்த அண்ணன் வீட்லேயும் டெய்லி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க அங்கேயே ஸ்கூல் படித்து காலேஜெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. வேலை எங்கே கிடச்சி தெரியுமா? ரொம்ப ஸ்பெஷல் ஊரில் தான் கிடச்சிருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஊரில் தான் கிடச்சி. எங்கே கிடச்சி அப்படின்னா இந்த இடம் பல்லாவரம். நமக்கு ரொம்ப தூரம் இல்லை. எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நம்ம அந்த ஏரியாவில் தான் இருக்கோம். இங்கே தான் அந்த அண்ணன் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்தாங்க? தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. அங்கேருந்து படித்து முடித்து ஒர்க் பண்ணுறதுக்காக எங்கே வந்தாங்க? பல்லாவரத்தில் வந்து இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஏசப்பா அவங்களுக்கு தெரியும். டெய்லி ஏசப்பா கூட பேசிகிட்டே இருப்பாங்க, டெய்லி பைபிள் ரீட் பண்ணுவாங்க, டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் எங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க?
பல்லாவரத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, படித்து முடிச்சு. அவங்க நல்லா படிப்பாங்க, நல்ல எஸ்பா பிள்ளையாக இருந்தனால எஸ்பா அவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஜாபும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போது இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஊழியம் செய்வாங்க. யாருக்கு? உங்களை மாதிரி சிறு பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க மத்தியிலலாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இது என்ன பார்த்தா என்ன தெரியுது? மழை. வானத்துலேருந்து என்ன செய்யுது? மழை வருது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தரிசனம் ஒரு நாள் கண்டாங்க. என்ன அப்படின்னா, வானத்துலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அவங்க முன்னாடி வந்து விழுது. ஏசப்பா சொல்கிறாங்க, எனக்காக நீ ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தமிழ்நாடை தாண்டி தெரியாது, தமிழ் தான் தெரியும். வட இந்தியாவுக்கெல்லாம் போனால் என்ன லாங்குவேஜ் இருக்குது? இங்கிலீஷு. மெயினாக என்ன லாங்குவேஜ் இந்தியாவில்? ஹிந்தி. யாருக்கெல்லாம் ஹிந்தி தெரியும்? தெரியுமா? சூப்பர். ஆனால் இந்த அண்ணனுக்கு ஹிந்தி என்ன செய்யாது? தெரியவே செய்யாது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீ ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு இடம் காமிக்கிறாங்க. எங்கே அப்படின்னா, இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்க பாப்பா. கர்நாடகா இல்லை, யாரும் சொன்னாங்க. சரி, நிறைய சவுண்ட். பஞ்சாப் கிடையாது, பீகார். எந்த இடம்? எந்த இடம்? பீகாரில். நான் சொல்கிற வருஷம் எப்படின்னா 1972. எப்போ? 1972. இப்போவே அங்கெல்லாம் வந்து ஒழுங்காக படிப்பு கிடையாது. நம்மளை மாதிரி எல்லாரும் அங்கே படிச்சிருக்க மாட்டாங்க. பட் அந்த நேரம் வந்து யாருமே படிக்கலை, யாருக்குமே வந்து சரியான உணவு கிடையாது, இது மாதிரி சர்ச்சு கிடையாது, இது மாதிரி சண்டே கிளாஸ் கிடையாது, விபிஎஸ் கிடையாது. அப்படி இருந்த ஒரு நேரத்தில் இந்த அண்ணனுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி தெரியாது. அப்போ என்ன சொல்கிறாங்க? நீ எங்கே போ, இப்போ பீகார் போன்னு சொல்கிறாங்க. இந்த அண்ணனுக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் ஏசப்பா சொன்னாங்க அப்படின்ற ஒரே கட்டளைக்காக எங்கே போகிறாங்க? எங்கேருந்து பீகார் போகிறாங்க? பல்லாவரத்துலேருந்து எங்கே போகிறாங்க? பல்லாவரத்தில் வேலையெல்லாம் விட்டுட்டு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு பீகார் போகிறாங்க. அங்கே போய் என்ன வேலை இருக்கும் சொல்லுங்கள்? ஏசப்பா எதுக்காக அங்கே அழைச்சிருப்பாங்க? அங்கே உள்ள மக்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்லணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். கரெக்ட், வெரி குட். உதவி செய்யணும். என்னெல்லாம் உதவி செய்யலாம் சொல்லுங்கள்? அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கலாம், வேற சாப்பாடு கொடுக்கலாம், சூப்பர். வேற ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வேற ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம், வேற சர்ச். வெரி குட், சர்ச் கட்டி கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம், நோட் புக் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தான் ஏசப்பா யாரை சூஸ் பண்ணாங்க? இந்த அண்ணனை சூஸ் பண்ணாங்க. இந்த அண்ணன் பேர் நான் சொல்லவே இல்லையே, யாருக்கா தெரியுமா? இப்போ அவங்க இருக்காங்க. எஸ், ரொம்ப கிளாப் பண்ணுங்க அவங்க அந்த மிஸ்ஸுக்கு. அகஸ்டின் ஜெபகுமார். இவங்க தான். அவங்கள பார்த்துருக்கீங்களா? யூடியூப்ல எல்லாம் வீடியோஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இவங்க பேரு அகஸ்டின் ஜெபகுமார். சொல்லுங்க, திரும்ப சத்தமா சொல்லுங்க, கேட்காது. அகஸ்டின் ஜெபகுமார். இந்த அண்ணன் இப்ப அங்கிள் சொல்லலாம். அந்த அங்கிளை வந்து ஏசப்பா எந்த இடத்துக்கு போக சொன்னாங்க? அவங்க கூட ஒரு 10 பேரை சேர்த்து அனுப்புனாங்களா, தனியா போனாங்களா? தனியா தான் போனாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு என்னது தெரியாது? ஹிந்தி கூட தெரியாது. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தானே. இப்போ உங்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டா நீங்கள் கஷ்டப்படுவீங்களா, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க கூட யார் இருந்தா? ஏசப்பா இருந்தனால அவங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி, சின்ன வயசுலேருந்தே ப்ரேயர் பண்ணி அவங்க கூட இருந்தனால ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து அங்கே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒரு மினிஸ்ட்ரி செஞ்சாங்க. அந்த மினிஸ்ட்ரி பேர் ஜெம்ஸ். என்ன பேர்? ஜெம்ஸ். முட்டாய் தெரியுமா? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்கும்ல? எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். சாப்பிட்ருக்கீங்களா? கலர் கலராக இருக்குமா? அந்த நேம் தான் அந்த நேமில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. GEMS. என்னது? என்ன நேம்? ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டே இருக்காங்க. அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு வந்து சர்ச்சஸ் கட்டி கொடுக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க, காலேஜஸ் ஓப்பன் பண்ணாங்க, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு சர்ச்செல்லாம் பண்ணி அவங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து இப்போ அங்கே ஒரு பெரிய மினிஸ்ட்ரி என்ன செய்துட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நான் சொல்கிறது முன்னாடி இல்லை, இப்போவும் என்ன செய்கிறாங்க, அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாங்க? எந்த பிளேஸ்? பீகார். இது வந்து அங்கே உள்ள ஸ்கூலு. இவங்க கட்டின அந்த ஜெம் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க.
இதெல்லாம் அந்த ஸ்கூல் இங்கிலீஷ் ஸ்கூல் கட்டியிருக்காங்க. இது வந்து அவங்க ஜெம்ஸ் வந்து பீகாரில் மட்டும் கிடையாது. இப்போ அது அவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னா யூபி தெரியுமா, உத்தரப்பிரதேஷ் தெரியுமா, அது பக்கத்து மாநிலத்திலலாம் அவங்க என்ன நிறைய ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காங்க. இது வந்து யூபியில் இருந்த ஸ்கூல். இதெல்லாம் அங்கே உள்ள மக்கள். இந்த அங்கிள் தான், இந்த அங்கிள் நேம் என்ன, அகஸ்டின். இந்த ஒரு அங்கிள் அன்னைக்கு ஏசப்பா சொன்னதை கேட்டு போய் கீழ்ப்படிந்தனால இன்னைக்கு வர அவங்க அங்கே ஊழியம் செஞ்சு நிறைய பேருக்கு பயன்பட்டு இருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த அங்கிள் வந்து அன்னைக்கு ஒருவேளை ஏசப்பா சொன்னதை கேட்காட்டு என்ன நடந்திருக்கும், அவங்க அங்கே போயிருக்க மாட்டாங்க. அங்கே நிறைய பேருக்கு என்ன செய்திருக்க முடிஞ்சிருக்காது, பயன்பட முடியும். ஸ்கூல் கட்டியிருக்க முடிஞ்சிருக்குமா, கட்டிக்க முடிஞ்சிருக்காது. அங்கே உள்ள மக்களுக்கு என்ன செய்ய கல்வி கொடுத்துருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டு அங்கே நிறைய ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. உங்கள் கூட இருக்காங்களா இல்லையா, உங்கள் கூட இருக்காங்களா, உங்கள் கூட பேசுவாங்களா, டெய்லி பேசுகிறாங்களா ஏசப்பா? யாரெல்லாம் டெய்லி ப்ரேயர் பண்ணுறா? எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவீங்களா? பரவாயில்ல, வெரி குட். ஸோ நம்ம என்ன செய்யணும், ஏசப்பா பிள்ளையாக இருக்கும்போது ஏசப்பா நம்மளை கொண்டு என்ன செய்வாங்க, நிறைய பேருக்கு பயன்படுற மாதிரி என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. சரி, எல்லாரும் குட்டியாக ஒரு ப்ரேயர் பண்ணிடுமா? கண்ணை மூடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே, இந்த அகஸ்டின் ஜெபகுமார் அங்களை பற்றி சொல்கிறதுக்கு கிருபை செய்தீங்க. எங்களோட பிள்ளைங்கள் ஒவ்வொருவரே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க கேட்குற அந்த ஆண்டவரே வசனங்கள் எல்லாம் அவங்க மனதில் பதிந்து இவங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு நல்லாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ, ஹாய் ஹாய். 1 2 3 2. அலையிலையா, சவுண்டே கேட்கலையே. 2 2 2 3. ஓகே, நம்ம இப்போ எத்தனை ஆக்ஷன் கிளாப்லாம் கற்றுருக்கோம்? 4 கிளாப்ஸ் அக்கா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று ஒன்றா பண்ணலாமா? என்ன ஃபஸ்ட்டு கிளாப் என்னது? வெல்கம் கிளாப். வெல்கம் கிளாப். கம் கம் வெல்கம், கம் கம் வெல்கம், கம் கம் வெல்கம். செகண்ட், கீ 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 கீ. தேர்டு, ஜீசஸ். JESUS, JESUS, ஜீசஸ். JESUS, ஜீசஸ். ஃபோர்த் ஒன், பிரைஸ் த லார்ட். சொல்லிக்கத்தலாக்கா எப்படி பண்ணணும்? ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்து கிளாப் பண்ணுங்க. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஓகே, இன்றைக்கி ஒரு கிளாப் பார்த்துக்கலாமா? இன்றைக்கி நம்ம நியூவாக ஒரு கிளாப் கற்றுக்கிட்டு ஆகமங்கள் படிக்க போகலாம். பைபிளோட நேம் வச்சு நம்ம இப்போ ஒரு கிளாப் பண்ணலாம். BIBLE, BIBLE, BIBLE. அது எப்படி கிளாப் பண்ணோன்னா, ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. எங்களை அதிகமாக நேசித்து வல்லெடுத்தோம் அன்பன் பிதாவே. ஏசப்பா, இந்த மதிவேலுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த 5th டே VBS என் தேவை நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்பா, கற்றுக்கொண்ட வசனங்களப்பா எல்லா பிள்ளைகளோட இருதயத்தில் ஆழமாக பதியவும், பிள்ளைகளப்பா வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுக்க என் தேவன் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நடத்தின டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க, உதவியாக இருந்த வாலண்டியர்ஸ் ஆசீர்வதிங்க, ஆகாரத்தை ஒழுங்கு பண்ண குடும்பம்
குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகள் சுகபத்திரமா வீட்டுக்கு கடந்து போக என் தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போ நாளைக்கும் தேவன் விபிஎஸ் ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. இன்ஸ்பெக்ஷனில் கூட பிள்ளைகள் நல்லாப்பா செயல்பட என் தேவன் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா பிள்ளைகள் எல்லா ராஜா கர்த்தரால் போதிக்கப்படவும் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்து கொள்ளுங்க. இப்போ இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே